அம்மா மனந்தூங்கணும் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுர அமரரே ஆயிரம் கொள்கை அச்சுரை அமரரே ஆயிரம் கொள்கை Thank you.
ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் மாருதிராயா ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் மாருதிராயா ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் மாருதிராயா ஜய ஹனுமான் ஜய सच्चिदानंद गुरु सच्चिदानंद सच्चिदानंद गुरु सच्चिदानंद गुरु सच्चिदानंद गुरु सच्चिदानंद गुरु जय गुरु सच्चिदानंद गुरु जय गुरु सच्चिदानंद जय गुरु बर गुरु सच्चिदानंद जय गुरु बर गुरु सच्चिदानंद श्रृंगेरी जगद्गुरु सच्चिदानंद மூல கணபதி பகவானே மாதாபிதா குரு தெய்வங்களே கோடி பிரம்மாண்ட நாயகனே ஆடியவர்த்தமதை மஞ்சலோக மாதாவே சுவாமியே ஆனந்த தாண்டவ நடராஜன் மானந்த முகில் வண்ணன் ஆவலுடன் ஈவெடுத்த அழகு மனிதன் தேவர்கள் மகிழும் வண்ணம் மலை சபரியிலே கோயில் கொண்டவன் சுவாமியே சொன்னவர்க்கே தர்மசாஸ்தாவின் அருளுண்டு எல்லாம் ஐயன் மேல் வைத்து அந்த கண்ணன் மகனின் ஆலயத்தை வந்தவர்க்கே எல்லாம் என் ஐயன் மேல் வைத்து அந்த கண்ணன் மகனின் ஆலயத்தை வந்தவர்க்கே
ஐயன் தரிசனத்தை காண செல்வோம் சுவாமிமாரே ஐயப்பன்
அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் ஒரு தடவை கை கரகோஷம் போடலாமே. சவுண்டே வரலையே, கன்னிசாமி சவுண்டே கொடுக்கலையே. உங்களுக்காக போடுங்க, எல்லாம் கரகோஷம் போடுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஓம் சுவாமியே தனமையப்பா. ஓம் சுவாமியே தனமையப்பா. ஓம் கன்னி மூல கணபதி பகவானே. ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதனே தனமையப்பா. ஓம் ஐயப்பா தெய்வமே தனமையப்பா. ஓம் சுவாமியே தனமையப்பா. கன்னி மூல கணபதியே கிட்டு நாங்க கார்த்திகை தேதி மாலையிட்டு சுவாமி ஐயப்பா தெய்வமே சுவாமி தன்னே நானே நின்னே தான நன்னே நானே நன்னே கண்டவர் சொல்லுங்க கண்டவர் சொல்லுங்க
சுவாமியே சரணமையப்பா ஐயனே சரணமையப்பா மாலையும் மார்பிலிட்டு நோன்புகள் நோற்று நாங்கள் மாமலைகள் தாண்டி வருவோம் ஐயனை காண்போம். கன்னிமலை பொன்மலை கன்னியமலை சபரிமலை கன்னிமலை பொன்மலை கன்னியமலை சபரிமலை மணிகண்டன் வாழும் மலை Yeah.
பாட்டுபாடி துள்ளியாடும் சாமி பாட்டுபாடி துள்ளியாடும் சுவாமி சாமியே தனமையப்பா சாமியே தனமையப்பா கட்டும் கட்டு பள்ளி கட்டு சபரிமலைக்கென்று இருமுடி கட்டு பெருமுடி கட்டு சபரிமலைக்கென்று சாமி கட்டும் கட்டும் பள்ளி கட்டு சபரிமலைக்கென்று இருமுடி கட்டு பெருமுடி கட்டு சபரிமலைக்கென்று அஞ்சு பெருமுடி
சுவாமியே சபரிமலை வாசனே ஏ சபரிமலை வாசா நாங்க சரணம் போட்டு வாரோம் இங்க சரண சத்தம் கேட்டு நீ வழி நோக்கி வாரியா
சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. அனைத்து குருசாமிகளையும் வணங்கி தர்ம சாஸ்தாவையும் வணங்கி எனது குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்கிறேன். வருடந்தோறும் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்பவர்கள் அந்த மலையினுடைய புனிதத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோயிலானது முக்கியமாக பிரசித்தி பெற இருக்க வேண்டும் என்றால் 7 வகையான விஷயங்களை அது உள்ளடக்கி இருக்க வேண்டும். அதாவது அந்த கோவிலானது சுயம்பு லிங்க பூமியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக யாக பூமியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பலி பூமியாக இருக்க வேண்டும். அடுத்தது யோக பூமியாக இருக்க வேண்டும். அடுத்து தபோ பூமியாக இருக்க வேண்டும். அடுத்து தேவ பூமியாக இருக்க வேண்டும். அடுத்து சங்கம பூமியாக இருக்க வேண்டும். இந்த 7 வகைகள் அடங்கிய கோயில் உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட 7 வகையான விஷயங்களை உள்ளடங்கியதுதான் நமது சபரிமலை தர்மசாஸ்தா திருக்கோவில் ஆகும். முதலிலே சுயம்புலிங்க பூமி. சுயம்புலிங்க பூமி என்பது சபரிமலையானது அழகான மலைகளால் சூழப்பட்டு மிகவும் ரம்மியமாக காட்சி தரும். 18 மலைகளை உள்ளடக்கிய சபரிமலையானது சுயம்புவாக தானே எழுந்து மற்ற மலைகளை விட உயரமாக இருக்கும்.
இவ்வாறு தானே சுயம்புவாக எழுந்ததால் இது சுயம்புலிங்க பூமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பொன்னம்பல மேட்டிலே ஸ்ரீ தர்மசாஸ்தா நமக்கு ஜோதி வடிவிலே காட்சியினை அருள்கிறார். அடுத்ததாக யாக பூமி என்று சொல்வார்கள். பல முனிவர்கள் தேவர்கள் பம்பை நதிக்கரையிலே குடில்கள் அமைத்து பல வகையான யாகங்களை செய்திருப்பதாக நமது புராணங்களும் வரலாறும் கூறுகின்றன. ஆதலால் இது மகா யாக பூமியாக இது அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பலி பூமி. ரம்பாசுரன் என்ற ஒரு அரக்கன் பிரம்மனை நோக்கி தவமிருந்து பல அரிய வரங்களை பெற்றான். அவ்வாறு அவன் பெற்ற வரங்களை கொண்டு தேவர்களை துவம்சம் செய்தான், அவர்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினான். அப்பொழுது தேவர்கள் பராசக்தியை வேண்டினர். பராசக்தி அவர்கள் முன்னே தோன்றி தேவர்களின் துயரங்களை போக்குவதற்காக மகிஷனை வதம் செய்தார். அங்கு பக்தி மார்க்க தர்ம யுத்தம் தொடங்கியது. மகிஷனை பலி செய்ததால் அது பலி பூமியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக யோக பூமி. ராமாயண காலத்திலே சபரி என்ற ஒரு மாபெரும் துறவியவர்கள் மலையிலே வசித்து வந்தார்கள். ராமனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த பாக்கியமும் சபரிக்கு கிடைத்தது. ராமனை வரவேற்ற அவள் ராமனுக்கு சுவையாக உணவுகளை கொடுத்து பழங்களை வழங்கினார். இறைவனை தேடி போவது பக்தன். அந்த பக்தியே தேடி ராமன் வந்ததால் அந்த யோகம் சபரிக்கு கிடைத்தது. ஆதலால் அது யோக பூமி என்று அழைக்கப்பட்டது. அடுத்ததாக தேவ பூமி. மகிஷன் பராசக்தியால் வதம் செய்யப்பட்டதால் கோபமுற்ற அவனுடைய தங்கை மகிஷி மலையிலே வந்து அட்டூழியங்கள் பல செய்தார். அப்பொழுது நமது தர்மசாஸ்தா வந்து மகிழ்ச்சியை அளித்தார். வானத்திலிருந்து இந்திரன் முதற்கொண்ட தேவர்கள் அங்கே வந்து அதனை வாழ்த்தினர். இந்திரனே புலியாக உருமாறி ஐயப்பனோடு சென்றார். அப்படிப்பட்ட தேவர்கள் அனைவரும் வந்து அந்த பூமியை பார்த்ததால் அது தேவ பூமியாக பார்க்கப்பட்டது. அடுத்ததாக தபோ பூமி. பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒன்றாக அமர்ந்து ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தனர். அவர்களுடைய தவத்தை கண்டு மெச்சி லலிதா திரிபுர சுந்தரியானவள் மூவருக்கும் தன்னுடைய முழு உருவத்தையும் காட்டினார். அவள் அவ்வாறு தன்னுடைய விஸ்வ ரூப தரிசனத்தை மூவருக்கும் காட்டும் பொழுது தன்னுடைய இதயத்திலே லட்சம் இதழ்களை கொண்ட ஒரு தாமரை பூவினை வைத்திருந்தார். அந்த தாமரை பூவிலே ஒரு மகா சக்தியை அடக்கி வைத்திருந்தார். அந்த மகா சக்தி தான் நமது தர்மசாஸ்தா. இதனை கண்ட விஷ்ணுவும் சிவனும் ஒரே நேரத்தில் இந்த மகா சக்தியே தன்னுடைய குழந்தையாக வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை தன்னுடைய அருளால் உணர்ந்த லலிதா திரிபுர சுந்தரி அப்படியே ஆகக் கடவுது என்று அருள் புரிந்தார். அதனால்தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் ஹரிஹர புத்திரனாக அவர் அவதரித்தார். ஒரே நேரத்தில் பிரம்மன் விஷ்ணு சிவா மூன்று பேரும் அந்த இடத்திலே இருந்து தவம் செய்ததால் அது தபோ பூமியாக பார்க்கப்பட்டது.
கடைசியாக சங்கம பூமி. ராமாயணத்திலே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி கானகத்துக்குள் வலம் வந்தனர். ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மதங்க முனிவர் என்ற முனிவரின் ஆசிரமத்திலே சென்று தங்கினார்கள். அப்பொழுது அங்கே நீலி என்ற ஒரு பெண் ஒருத்தி இருந்தார். அவள் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவள். ஆதலால் அவளுக்கு ராமபிரானையும் லட்சுமணனையும் வரவேற்க சிறிது தயக்கம் இருந்தது. இதனை அறிந்த ராமபிரான் நீலியை அழைத்து, நீலியை இங்கு வா, இறைவனுடைய சன்னிதானத்தில் ஆண் பெண், பெரியவன் சிறியவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணமும் இல்லை. ஆகவே இதை கொண்டு நீ கவலைப்படாதே. உன்னை உலகமே வியக்கும் போற்றும் அளவுக்கு உன்னை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி அவருக்கு அருள் புரிந்தார். அந்த நீலியை ஒரு பெரிய அருவியாக உருமாற்றினார். அந்த அருவிதான் இன்று நாம் வணங்கும் பம்பா நதி. இதற்கு தட்சிண கங்கை என்று இன்னொரு பெயரும் உண்டு. இங்கு நதிகள் சங்கமானதால் இது சங்கம பூமி என்று அறியப்பட்டது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இங்கு இருக்கும் கன்னிமார்கள், படமலை சாமிகள், குருசாமிகள் அனைவருக்கும் இது தெரிந்ததுதான். இதை எனக்கு என் முன்னாடி இருக்கக்கூடிய குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இதை சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது யாரேனும் ஒருவருக்கு இதை பற்றிய ஒரு ஞானம் இருக்குமானால் அது நான் மிகவும் மகிழ்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணம். நெய்யால் அபிஷேகம் நான் செய்ததின் பலனாலே, நெய்யால் அபிஷேகம் நான் செய்ததின் பலனாலே, நாகப்பாவை உன் மீது பாடுகிறேன். அபிஷேகம்
குருசாமி எங்களுடைய ஜோதிசாமி அவர்கள் எல்லா இடங்களிலுமே மிக பிரமாதமாக பாடி ஐயப்பனுடைய அருளை பாட்டால் விளக்குவார்கள். மிக மிக கடினம். ஒரு வேலையை ஆரம்பிப்பது மிகவும் ஈஸி, அதை செய்வது மிக மிக கடினம். நான் வரும்போது தான் எங்களது குருசாமி நெடுசாமியோடு இதை பற்றி பேசிக்கொண்டு வந்தேன். நான் கன்னிசாமியாக இருக்கும் பொழுது, அதாவது நான் இந்த வருடம் 34வது வருடம் மலைக்கு செல்ல இருக்கிறேன். நான் கன்னிசாமியாக இருக்கும்போதே சாமி மலைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் அப்பொழுது செல்லமாக அவரை கன்னி குரு அப்படி என்று அழைப்போம். இந்த பாடல்கள் அனைத்தையும் படித்து அனைவரையும் அரவணைத்து காலங்கள் விடாமல் ஒவ்வொரு வருடமும் எந்த ஒரு பூஜைக்கு அழைத்தாலும் வந்து அதை சிறப்பித்து தருகிறார்கள். அவர்கள் என்றென்றும் நீண்ட புகழோடும் நீங்காத ஆயுளோடும் வாழ நான் வணங்கும் ஐயப்பனை வேண்டுகிறேன். குருசாமி ஜோதிசாமி அவர்கள் எனக்காக ஒரு பாடல் படிக்க நான் விரும்புகிறேன். ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியலை. இந்த பாடல் அவர் படிக்கும் பொழுது மிக மிக அழகாக இருக்கும். அதே போல் கலைவாணி என்ற ஒரு பாடல் படிப்பார்கள். இன்று நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். அதனால் இந்த விருப்ப பாடலை படிக்குமாறு குருசாமி அவர்கள் பாதம் பெற்று கேட்கிறேன். சுவாமியை சரணம் ஐயப்பா. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல, மறந்துகளான இருக்க முடியல. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல, மறந்துகளான இருக்க முடியல. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல, மறந்துகளான இருக்க முடியல. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல, இருக்க முடியல. கார்த்திகை மாதத்தையும் மறக்க முடியல, கன்னியாக வந்ததையும் மறக்க முடியல. பள்ளிக்கிட்ட சுமந்தது மறக்க முடியல, கல்லம் மண்ணும் கடந்தது மறக்க முடியல. சுவாமி கருணையை மறக்க முடியல, ஆளாக்கி வளர்த்தது மறக்க முடியல. ஆண்டு காண்டு வந்ததையும் மறக்க முடியல, பூஜை விழாவையும் மறக்க முடியல. ஐயப்பா
எங்களால இருக்க முடியல. அடி வந்த மலைகளை மறக்க முடியல. மனதுங்க மனங்களை மறக்க முடியல. ஐயாவும் தன்மையை மறக்க முடியல. ஏற்றி விட்ட உன்னை மறக்க முடியல. நீ மாற சாமி மாற மறக்க முடியல. ஒற்றுமைய வந்ததையும் மறக்க முடியல. கால் கடுத்த நினைக்காத மறக்க முடியல. சுகமான யாத்திரைய மறக்க முடியல. ஐயப்பா சாமி ஐயப்பா 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 சாமி ஐயப்பா 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 உன்னை நான் மறக்க முடியல. மறந்துகளால இருக்க முடியல. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல. மறந்துகளால இருக்க முடியல. ஹரி என்ன ஐயா உன்னை மறக்க முடியல. அச்சங்கோவில் ஆண்டவரை மறக்க முடியல. புஷ்பாபிஷேகத்தையும் மறக்க முடியல. மணி பூஜை செய்ததையும் மறக்க முடியல. அஞ்சு மலை கடந்ததை மறக்க முடியல. இங்கேயும் எப்போதும் மறக்க முடியல. நெஞ்சு முக பாடியதை மறக்க முடியல. அடி கொண்டு வந்தவங்க மறக்க முடியல. ஐயப்பா சாமி ஐயப்பா 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 சாமி ஐயப்பா 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 உன்னை நான் மறக்க முடியல. மறந்துகளால இருக்க முடியல. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல. மறந்துகளால இருக்க முடியல. ஐயப்பச்சி திறக்க மறக்க முடியல. கனவில் வந்த உன்னை மறக்க முடியல. தீங்கள் குளித்தது மறக்க முடியல. கொடிமரம் சுற்றியது மறக்க முடியல. 18 படியதை மறக்க முடியல. அபிஷேகம் செய்ய மறக்க முடியல. கற்பூர பூஜையை மறக்க முடியல. வரிமரம் சாத்த மறக்க முடியல. ஐயப்பா 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 சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல. மறந்துகளால இருக்க முடியல. ஐயப்பா உன்னை நான் மறக்க முடியல. மறந்துகளால இருக்க முடியல. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே ஐயப்பா. திருவாபரண வெட்டி தரிசனமே ஐயப்பா. ஆடி வருகுது அசைந்தாடி வருகுது. ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது. வானத்திலே ரத்தமிட்டு சுத்தி வருகுது. சபரி வருகுது. ஒரு ரூபமான மேனி காண வருகுது. சபரி வருகுது. ஒரு ரூபமான மேனி காண வருகுது. ஆனந்த உதோரமே ஐயன் ஆபரண உதோரமே ஆனந்த உதோரமே
ஆண்டு ஆனதற்கு அன்றில் கூட வந்து சாமி கல்லூரி மண்டையாறு பொன்னியமாமி நடந்துவார் இன்னொருவாயம் தரணம் கொண்ட சாமி கல்லூரி மண்டையாறு பொன்னியமாமி நடந்துவார் இன்னொருவாயம் தரணம் கொண்ட சாமி மாளிகை புறத்து நாயகியே மங்கள செல்வி துணை நீயே மாளிகை புறத்து நாயகியே மங்கள செல்வி துணை நீயே குங்கும செல்லிரம் கொண்டவளே எங்குமே மங்களம் தந்தவளே மாளிகை புறத்து நாயகியே மங்கள செல்வி துணை நீயே மாளிகை புறத்து நாயகியே மங்கள செல்வி துணை நீயே மாளிகை புறத்து நாயகியே மங்கள செல்வி துணை நீயே அஞ்சலை மேனியில் கொண்டவளா ஆதவம் எல்லாம் புரிபவளா மாளிகை புறத்து நாயகியே மங்கள செல்வி துணை மனதில் கொண்டவளா அன்பிலே அவனை வென்றவளா வருந்தாலோ மறுமறையில் உலகில் தனித்தே நிற்பவளா தானே தானே தன்னானே தானே தனனானே தன்னை தானே தனனை தன்னை தானே 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 தன்னானே தனனானே தன்னை தானே தனனை தன்னை தானே தனனானே தானே தனனே தன்னை தானே தனனானே புகழ் மகிமை கொண்ட மெய்யன்னைகள் சாஸ்தாவுக்கு மேலாதி செய்யும் மேலிப்புறமோ செய்யும் செய்யும் தர தர தன்னாரே தர தரனாரே தன்னை நானே தரனே தன்னை நானே தனதானாரே தன்னை தரனே தன்னை நானே தனதானாரே காவல்
வணங்கும் அவள் போய் அவள் பொறி படித்து பச்சை அரிசி முட்டை தேங்காய் வைத்து வணங்கும் மாடன் போரானே
மலோ
என்னுடைய அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்கள் இந்த ஆண்டு 18ஆம் ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்ல இருக்கிறார்கள். எனக்கும் ஐயப்பனுக்கு இது ரொம்ப தூரம் கிடையாது. நான் அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை. அவருக்கு இன்னைக்கு மரியாதை செய்யறதுக்கு கொடுத்த பாக்கியம் நான் செஞ்ச பாக்கியம். மயிலே அடுமயிலே விளையாடுமயிலே அடுமயிலே 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 விளையாடுமயிலே அந்த ரெண்டாவே அடுமயிலே 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 விளையாடுமயிலே அந்த மூணாண்டு அடுமயிலே அடுமயிலே लोकवीरं महाभूज्यं सर्वरक्षाकरं विभुं आनन्दं साक्षारं
ராகுல்